peacemakers of Christo. உன் மகளும் உன் மகனும் இன்று ஜீவிக்கிறார்களா இல்லை மரித்து போனவர்களாக இருக்கிறார்களா? மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 18வது வசனத்திலே இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள் என்றார். அவள் உடனே உயிர் பெறுவாள். ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரையும் அமளியையும் கண்டார். அவர் விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள். சிறுமியின் கையை பிடித்தார், அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, ராஜாதி ராஜாவே, மகிமையுள்ள தெய்வமே, மாறாத தெய்வமே, அந்நாளிலே ஆண்டவரே, நீர் குழந்தையா இருக்கும் பொழுது தேவாலயமே கெதி என்று கடந்தீர் ஆண்டவரே. அப்பா, நீர் வளர்ந்த பிற்பாடும் ஒவ்வொரு தேவாலயங்களுக்கும் நீ சென்றீர் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு இடத்திலும் மறைநூலை எடுத்து விவரித்து கொண்டிருந்தீர் ஆண்டவரே. சுவாமி, நீர் பக்தியையே பற்றி கொண்டீர் ஐயா. பக்தியில் மூழ்கி இருந்தீர் ஆண்டவரே. உனக்கும் அப்பாவுக்கும் பயங்கரமான உறவு இருந்தது, நெருக்கம் இருந்தது, அன்பு இருந்தது. அந்த அன்பு சக்தியாக மாறியது. அது இந்த உலகத்தை மீட்டெடுத்தது. சுவாமி, தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, ராஜாதி ராஜாவே, இன்னைக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆண்டவரே, என்னை ஏனப்பா படைத்தீர் என்ற கேள்வியை உன் முன்னிலையில் வைக்கிறார்கள் ஆண்டவரே. ஆமப்பா, இன்று ஒவ்வொரு பெற்றோர்கள் உள்ளத்திலும் பயங்களும் பதட்டங்களும் தான் அதிகம். சுவாமி, தேவனே, ராஜாதி ராஜாவே, என்ன நடக்க போகுது? எப்படி வாழ போகிறோம்? என் பிள்ளைகள் எப்படி கரை சேர போகிறார்கள்? ஐயோ தெய்வமே, எனக்கு பயமாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். சுவாமி, அந்நாளிலே ஆண்டவரே, தொழுகை கூட தலைவன் ஐயா, அப்பா, தேவாலயத்திலேயே இருந்தவன் ஐயா, பக்தியில் இருந்தவன் ஐயா, ஜபத்தில் இருந்தவன் ஐயா. ஆண்டவரே, அது தேவாலயம் தான் என் வீடு, தொழுகை கூட தான் என்னுடைய உள்ளம் என்று நினைத்தவன் ஆண்டவரே. எசப்பா, அவனுடைய மகளானவள் மரித்து போனாள். சுவாமி, இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள் ஐயா, ஜபமாலை சொல்லுகிறார்கள் ஐயா, இறை இரக்கத்தின் ஜபத்தில் ஈடுபடுகிறார்கள் ஐயா, ஆராதனையில் பங்கு கொள்கிறார்கள் ஆண்டவரே, திருப்பலியை அர்ப்பணிக்கிறார்கள் ஐயா, ஆண்டவரே, சர்ப்பசாதம் ஆண்டவரை எடுத்துக்கொள்கிறார்கள். சுவாமி, தீட்சை எடுத்துக்கொள்கிறார்கள் ஆண்டவரே, விரதம் இருக்கிறாங்க. சுவாமி, எத்தனையோ பக்தி முயற்சிகளை ஆண்டவரே தேர்ந்தெடுத்து கும்பிடுறாங்க ஆண்டவரே. அவர்கள் எடுக்காத முயற்சிகளே இல்லை சுவாமி. ஆனா ஆண்டவரே, என் வயித்துல நான் பெத்த புள்ள இன்னைக்கு ஆண்டவரே அவன் சாத்தானா மாறி போய் கிடக்கிறான் ஆண்டவரே. ஐயா, வாழ்க்கையை இழந்து போய் கிடக்கிறான் ஐயா. ஐயா, நஷ்டத்தில் கிடக்கிறான் ஐயா, கடனில் கிடக்கிறான் ஐயா, ஆண்டவரே, நோயில் கிடக்கிறான் ஐயா, பலகீனத்தில் கிடக்கிறான் ஐயா, குடிபோதையில கிடக்கிறான் ஐயா, காதலில் கிடக்கிறான் ஐயா, ஆண்டவரே, போதை பொருளுக்கு அடிமையாய் கிடக்கிறான் ஐயா, திமுறில் இருக்கிறான் ஐயா, அடங்காமல் இருக்கிறான் ஐயா, ஆணவத்தில் இருக்கிறான் ஐயா, தெய்வமே, காமத்தில் இருக்கிறான் ஐயா, மோகத்தில் இருக்கிறான் ஐயா. தெய்வமே, ராஜாதி ராஜாவே, என் மகளும் என் மகனும் ஆண்டவரே இன்னைக்கு ஏதோ ஒரு பாவத்துக்குள்ளாய் மரித்து போய் கிடக்கிறார்கள் ஐயா. போனுக்கு அடிமையாகி கிடக்கிறார்கள் ஐயா. அந்த போன்ல இருந்து வெளியே வர முடியாமல் ஆன்லைன் கேம்ஸுக்கு அடிமையாகி கிடக்கிறார்கள் ஐயா. தெய்வமே, இப்பயே சிறு வயதிலேயே காசு மேல ஆசை போகுது சுவாமி, ஆஸ்தி மேல ஆசை போகுது ஆண்டவரே, பெண்களின் மேல ஆசைகள் போகுது ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தாவே, என் பிள்ளை எதை நோக்கி செல்லுகிறான்னு தெரியலையே ஆண்டவரே. அப்பா, இவ்வளவு வேகமாக அவன் சென்றால் விழுந்து விடுவான் அல்லவா சுவாமி, ராஜாதி ராஜாவே. அப்பா தெய்வமே, அந்த தொழுகை கூடத்துல இருந்தவருடைய மகள் மரித்து போய் கிடந்தாள் சுவாமி. என் பிள்ளையும் ஆண்டவரே இன்னைக்கு ஏதோ ஒரு பாவத்துல ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கி கொண்டு மரித்து போய் கிடக்கிறான் ஐயா.
அதுல இருந்து அவன் நினைத்தால் கூட வர முடியல சுவாமி. ஏசப்பா எத்தனையோ தடவை என்கிட்ட சொல்றான், அதுல இருந்து வரணும்னு நினைக்கிறேன், ஃப்ரீயா தானே இருக்கிறோன்னு, அதுக்குள்ளேயே நான் போயிடுறேன் என்று. நான் குடி போதையிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன், இந்த கடனை தீர்க்கணும்னு நினைக்கிறேன், வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், மனைவியோட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன், மகளோட நல்ல பிள்ளையா இருக்கணும்னு நினைக்கிறேன், என் கணவனோடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால என்னால முடியல, என் பழைய பாவங்கள் என்னை அதிலேயே தள்ளுது, நான் அதற்கு அடிமை ஆயிட்டேன் என்று இன்னைக்கு பிள்ளைகள் அடிமையாய் கிடக்கிறார்கள். ஆண்டவரே, ஜீவன் இல்லாமல் இருக்கிறார்கள் ஐயா, எழ முடியாமல் இருக்கிறார்கள் ஐயா. ஏசப்பா தெய்வமே, பேஸ்புக் இல்லனா எனக்கு வாழ்க்கை இல்ல, வாட்ஸ்அப் இல்லனா எனக்கு வாழ்க்கை இல்ல, இன்ஸ்டாகிராம் இல்லனா எனக்கு வாழ்க்கை இல்ல, ஆன்லைன் கேம்ஸ் இல்லனா எனக்கு வாழ்க்கை இல்ல என்று இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் இதிலே மரித்து போய் கிடக்கிறார்கள். ஆண்டவரே ஏசப்பா, என் தெய்வமே, ராஜாதி ராஜாவே, இந்த நாடகம் இல்லனா, இந்த ஜோக்கு இல்லனா, ஆண்டவரே இந்த காமெடி சேனல் இல்லனா என்னால வாழவே முடியாது என்று, இந்த கம்ப்யூட்டர் இந்த லேப்டாப் இல்லனா வாழ முடியாது என்று, இந்த பைக் இல்லனா என்னால வாழ முடியாது என்று, இந்த கார் இல்லனா என்னால வாழ முடியாது என்று, எனக்கு ஜீன்ஸ் பேண்ட் இல்லனா வாழ முடியாது என்று, எனக்கு டிஜிட்டல் வாட்ச் இல்லனா வாழ முடியாது என்று உலக மனிதர்களாக மாறி போய் வாழ்க்கையை அழியும் பொருட்களுக்கு ஒப்பிட்டு வாழ்கிற பிள்ளைகளை கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அழிஞ்சு போவோம், இது பாலடைஞ்சு போவோம், இது பழையதா ஆகும், இதெல்லாம் விட்டுட்டு போயிடும். ஆனால் நம்முடைய ஆத்மா ஆண்டவரை நோக்கி செல்லணும் அல்லவா என்று உன் பிள்ளைகள் அறியாமல் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இன்னும் ஒரு சில பேர் சுவாமி தேவனாய கர்த்தாவே, சொத்து மேல ஆசை சுவாமி, பணத்து மேல ஆசை ஆண்டவரே, அப்பா வேலை போதை ஆண்டவரே, எப்ப பார்த்தாலும் வேலை வேலை என்று ஓடுகிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் குடும்பத்தை பார்ப்பதில்லை, அப்பா அம்மாவோட பேசுவதில்லை, ஆண்டவரே மனைவியோடு இருப்பதில்லை, கணவனோடு இருப்பதில்லை, பிள்ளைகளோடு நேரம் செலவழிப்பதில்லை. ஆண்டவரே அப்பா, எங்கேயோ எதிரியோ ஒவ்வொரு மனிதனும் மரித்து போயிருக்கிறான் ஐயா, அதே போதையில் இருக்கிறான். ஆண்டவரே, அதிலிருந்து வெளியே வந்து குடும்பத்தில் ஒரு நபராக, தேவனுடைய பிள்ளையாக, தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக, தேவனோடு உறவு கொள்கிறவனாக வாழணும், மாறணும் என்று இந்த உலகம் மறந்து போய்விட்டது சுவாமி. ஏசப்பா, இந்த தெய்வீக கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, இந்த உலகம் எதை நோக்கி செல்லுகிறது சுவாமி? அப்பா, உன் பிள்ளைகள் எதை நோக்கி செல்லுகிறார்கள்? ஆண்டவரே, நீர்தாமே அப்பா கருணை கொள்ளணும் சுவாமி. அப்பா, அந்நாளில நீர் அந்த தொழுகை கூட மனிதனுடைய வீட்டிற்குள்ளாய் சென்று ஆண்டவரே, இன்னைக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ளாய் செல்லுங்க ஆண்டவரே. ஏசப்பா, எவனெவன் மரித்து கிடக்கிறானோ, எந்த கணவன், எந்த மனைவி, எந்த மகன் மகள், எந்த தாய் தந்தை மரித்து போய் கிடக்கிறார்களோ, எதிலே மரித்து போய் கிடக்கிறார்களோ, எந்த பாதாளத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ, எந்த பலகீனத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ, தெய்வமே ராஜாதி ராஜாவே, ஏசப்பா கல்வாரி நாயகனே, நீங்க அந்த வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, இந்த வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, இப்பயே வாங்கப்பா. ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரே, இது மரணப்பட்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தட்டி எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்கு ஜீவனை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, ஜீவன் இல்லாமல் வாழ்கிறார்கள் இயேசுவே, அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிற தேவன் நீர்தான் சுவாமி. ஏசப்பா, நாங்கள் எதற்கு அடிமையாய் கிடக்கிறோமோ, எந்த சாத்தான் எங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறதோ, அதை உம்முடைய பரிசுத்த கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினாலே அகற்றுகிறோம் சுவாமி. இயேசு ராஜாவே, இந்த பிள்ளைகளை பிடித்திருக்கிற செய்வினை மாய மந்திர தந்திரங்களையும், ஏவல்களையும், பிசாசுகளையும், துக்கங்களையும், நஷ்டங்களையும், கடன்களையும், தோல்விகளையும் உம்முடைய பரிசுத்த கல்வாரி திரு ரத்தத்தினாலே அகற்றி போடுகிறோம் ஐயா. இயேசுவே, இவர்களை சாவுக்கு நோக்கி அழைத்து செல்லுகிற எல்லா சனியன்களையும், எல்லா பிசாசுகளையும், எல்லா குட்டி சாத்தான்களையும் உம்முடைய
பரிசுத்த ரத்தத்தின் நிமித்தம் அகற்றுகிறோம் சுவாமி. இந்த வேளையிலே அகற்றுகிறோம் ஆண்டவரே. சாத்தானே ஓடிப்போ என்று ஆணையிடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கட்டளையின் நிமித்தம் எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடிக்கிறோம் ஆண்டவரே. கருப்புகளை அடித்து விரட்டுகிறோம் ஆண்டவரே. இருளை விரட்டுகிறோம் சுவாமி. நோய்களை விரட்டுகிறோம் ஆண்டவரே. குடிப்பழக்க போதை பொருட்களை விரட்டுகிறோம் ஆண்டவரே. காதலையும் மோகத்தையும் காமத்தையும் விரட்டுகிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, கோபங்களையும் துக்கங்களையும் அகற்றுகிறோம் இயேசுவே. அன்பை பொழியுங்க அப்பா. இக்குடும்பம் நிறைவட்டும் ஆண்டவரே. நிறைவாக உம்முடைய அருளை பெறட்டும் ஆண்டவரே. கருணையை பெறட்டும் ஐயா. காயங்களை சுகமாக்கும் தெய்வமாக இவர்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்யணும். இந்த குடும்பத்திற்கு விடுதலையை கொடுங்க இயேசப்பா. என் தெய்வீக ராஜாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புங்கப்பா. அப்பா, அபிஷேக மழையை ஊற்றுங்க ஆண்டவரே. இயேசு ராஜாவே, இப்பிள்ளைகளை காப்பாற்றி வழி நடத்தவே, இப்பொழுதே வாழ வைப்பே, இப்பொழுதே சுகமாக்குவே, இவர்களுக்கு ஜீவனை கொடுப்பே ஆண்டவரே. நீர் பேசுவே, நீர் பேசுவே, நீ பேசுவீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள். இதே நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக 100 ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க, ரொம்ப வேதனையில இருப்பீங்க. அவர்கள் 1 திருப்பலியோ 3 திருப்பலியோ 5 திருப்பலியோ 7 திருப்பலியோ 9 திருப்பலியோ 12 திருப்பலியோ 33 திருப்பலியோ 77 திருப்பலியோ, உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக, நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். ஒரு சாமியார் 2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி, அதே ஒரே ஸ்பிரிட்டோட, ஒரே ஆத்மாவோட, ஒரே சக்தியோடு உங்களை இந்த பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன். என்னவென்றால், இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும், இந்த பிரேயர் நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படியெல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளே, இது யாரும் விருப்பப்படல ஃபாதர், நிப்பாட்டினுங்க என்று சொல்வார்கள். இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு, கேமரா பில்லு, நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும். அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, பேஸ்புக்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால், ட்ரௌசரு, டிஷர்ட்டு, பேண்ட், ஸ்வெட்டரு, இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க, சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால், தெய்வ பிள்ளைகளே,
உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள், எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குண்டு பல்பு, சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு 2-3 வாங்கி எங்களுக்கு கொடுங்கள். உங்க பேரால ஒரு 2-3 வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வலிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன். உங்க ஆயுசு நாளைக்கே சாவு புரியனாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும், கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயில். அப்படிப்பட்ட ஆயில் அது. ஏனென்றால் என் தந்தையானவர் 4 வருடங்களாக மரண படுக்கையில் தான் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. இந்த மிரக்கல் ஆயில் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது. அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றுமாக இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம், இது கட்டு ஜப புத்தகம், இது விடுவிக்கும் ஜப புத்தகம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது, குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது, பலவிதமான சோதனைகள். இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம். அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல, குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது. அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.